ஹாய்ப்பா. மாமா என்னப்பா எப்ப வந்த? அதான்மா வந்து ஒரு 10 minutes ஆகுது. நான் எங்க வெளில போயிட்டியா? ஆமாப்பா, பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். ஆமா நீ சொன்னியே அந்த ஃபங்க்ஷனா? இந்த சுனிதா வீட்டு ஃபங்க்ஷன். சரி சரி சரி. என்னடா இருக்க? உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொருத்தர சொல்லு, உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. அந்த சுனிதா என்ன கதை பேசுவா, ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க. அவகிட்ட ஒரு கதையை சொன்னா ஊருக்கே தெரியும் தானப்பா. அப்போ நான் நினைக்கிற விஷயத்துக்கு அவ சுத்தி வச்சு வருவான்னு பாக்குறேன். அவ கடைசி வரைக்கும் வரவே இல்லப்பா. அவ அப்படின்னா சுத்தி உன்னோட விஷயம் அவ சொல்ற தண்ட கதை அன்வான்ட் ஸ்டோரி எல்லாம் கேட்டுருந்தேன்ப்பா. அதனாலயே எனக்கு தலையே வலி எடுத்துருச்சுன்னா பாத்துக்கோ. அவ சொல்ற கதை எல்லாம் அவளும் அவங்க கதை இவங்க கதை எல்லாம் பேசுறாப்பா. நான் நினைக்கிற கதைக்கு வரவே மாட்டேன்றாப்பா. நீ என்ன கதை நினைச்ச? அத விடுப்பா. அவங்க அந்த கதைன்றா, இங்க வந்தா இவங்க இது பண்ணாங்கன்றா, அங்க போனா அவங்க வீடு கட்டிட்டாங்கன்றா. அப்போ நான் நினைக்கிற கதை சுத்தமா வரவே இல்லப்பா. என்ன கதை? இல்லப்பா, நான் போனதுக்கு அவ சொல்ற கதையெல்லாம் நானும் கேட்டுனேதான் இருந்தேன். சரி கேட்டு முடிச்சிட்டு சரி நானும் அவ கிட்ட போறேன், கிட்ட பேசுறேன். கிட்ட போய் பேசி கூட அவ என் விஷயத்துக்கு வரவே இல்லப்பா. அது இல்லப்பா, இப்ப என்ன பார்த்த உடனேயும் இப்ப என்ன பாக்குறல்லப்பா, இப்ப என்ன பார்த்த உடனே இந்த ஆரம் உன் கண்ணுக்கு எப்படி பாத்துருது? ஆமா ஆமா, இவ்வளவு பேர் ஆரம் போட்டுக்கிற கண்ணு தெரியாம இருந்தா பளிச்சுன்னு தெரியுது இல்லப்பா. பளிச்சுன்னு தெரியுது. நீ போன வாரம் வாங்கி கொடுத்த, சரி ஓகே நான் போட்டு வந்தேன்ப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவ கண்ணுல படனோடனே போனேன்ப்பா நானு. அவகிட்ட போனாக்கா ஊருக்கே தெரிஞ்ச கதை, இந்த ஏரியாக்கே தெரிஞ்ச கதை. சரியா? அவ கண்ணுக்கு இது படவே இல்லப்பா இந்த ஆரம். நானும் அவ கிட்ட போய் பேசுறேன். அந்த மனசு கஷ்டத்துல ஃபங்க்ஷனுக்கு போய் மொய்ய எழுதிட்டு சாப்பிடவே வந்துட்டேன்பா. நான் ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. இதுக்காக நீ மனசு கஷ்டப்பட்டிருக்க? ஆமா பின்ன. இப்ப இத வாங்கி நான் பீரோல வச்சுக்கிட்டுதாப்பா. 4 பேருக்கு தெரியணும்லப்பா இது. கண்டிப்பா. பின்ன இவ்வளவு பெரிய கம்பல் தெரியல அவளுக்கு, இவ்வளவு பெரிய ஆரம் தெரியல, மத்த ஊருக்கு அதெல்லாம் பேசுறா. அப்ப அவ வேணும், என் மேல கரம் தானப்பா அவளுக்கு. அவளுக்கு என் மேல வஞ்சன்ஸ் தானப்பா இருக்குது. அதனாலதான் பாவ என்கிட்ட இந்த இன்னா வேலை இன்னா சவரன் எதுவுமே கேட்கலப்பாவா. பின்ன என்னப்பா, நீ நைஸா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நீ பேச்சு குடுக்குற மாதிரி பேச்சு குடுத்து எப்படியாவது இத வாங்கி கொடுத்த கதையை போட்டுட்டு வந்துரு. அவ என்கிட்ட தானா வருவாப்பா. அப்பதான்ப்பா இந்த ஏரியாக்கே தெரியும். நீ எப்ப எதுக்காக இப்ப நீ கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுனுக்குற? கண்ணு கொஞ்சம் கூலா இருக்குன்னா கூலிங் கிளாஸ். ஏன் எனக்காக இந்த வேலை செய்ய மாட்டியா நீ? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி தங்க வேலை நான் இவ்வளவு சவரன் வாங்கி கொடுத்தேன், என் பொண்டாட்டி ஒத்த கால்ல நின்னா அவ வந்து கேட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கின்னு சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னா, அதனால நான் போய் ஒத்த கால்ல நின்னு வாங்கிக்கினாப்பா அப்படின்னு நீ அவன் காதுல போட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அவன் வந்து அவ காதுல சொல்லிடுவான்பா. சரியா? இதே வேலை யாருக்குப்பா? அவங்களுக்கு. ஆமாப்பா, நீ என்ன பண்ணிட்டு இத மட்டும் போட்டு வந்துரு, அவ ஏரியாக்கே சொல்லிடுவா. அவ பாத்துட்டாப்பா, ஆனா கேக்கலப்பா. அவ பார்த்தா ஆனா கேட்கவே இல்லப்பா. அப்ப என் மேல அவளுக்கு எவ்வளவு ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும்லப்பா. இந்த ஆரம் தெரியலையாப்பா அவளுக்கு? நான் இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு எதுனா அவசியம் இருக்குதாப்பா? அப்ப இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆரம் நான் ஏன்பா போடணும் போனோம்? சொல்லு பாக்கலாம். ஆமா கரெக்ட் தான். எது சொன்னாலும் தலையாட்டுது. கரெக்ட் இல்ல? எதுக்குப்பா? நைட் சாப்பாடு சாப்பிடணுமே நானு. ஆமா, நீ ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பா. இன்னைக்கு நான் செய்யல, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தனே. சரியா? நீ ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துரு. சரியா? இப்ப சரி, இது இப்போ இதாயிடுச்சுப்பா. இது ஆனதுக்கு அப்புறம் நான் அப்புறமா எனக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துரு. சரியா? நான் அது எப்படின்னா காதுல போட்டுறேன். சரியா? சரி ஓகேப்பா. வேற